Dear viewers, welcome to our channel Play and Play. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடல் செய்யறதுக்கு முன்னாடி க்ளேவை எப்படி பத்திரமா வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம பலகை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்து பத்திரமா வச்சு அது மேலே தாங்க நம்ம மாடல் பண்ணணும். எதுக்கு இது வைக்கணும்? இப்போ நீங்கள் மாடல் க்ளே அதில் ஸ்டிக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, பலகையில் எடுக்க முடியாது. இது மேலே வச்சிங்கன்னா அப்படி தலைகளை திறத்துனீங்கன்னா வந்துடும். இந்த க்ளேவை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஈர துணியை அதில் சுற்றி தாங்க வைக்கணும். அப்போ தாங்க அந்த க்ளே என்றைக்குமே எடுத்து நம்ம களிமண்ணில் உருவங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையான ஷேப்பாக செஞ்சு அதை வந்து வச்சுட்டிங்க, பக்கத்தில் வச்சுட்டு மற்ற டூல்ஸ்லாம் எடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் பார்க்கணுங்க. ஏன்னா அதில் ஈரத்தன்மை இருக்குங்க. இது போல் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈரத்துணியில் சுற்றி வைக்கணும். சுற்றி வச்சு அந்த ஈரத்துணியில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈரம்லாம் அதிலேருந்து போயிடும். எப்போவுமே ஈரத்துணி சுற்றி தாங்க வைக்கணும். பாருங்கள், இப்போது எவ்வளோ அழகாக ட்ரை ஆகி கரெக்டான பக்குவங்க. இது பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இப்போது க்ளே இருக்குது. நம்ம வந்து எந்த வடிவத்தையும் நம்ம விரல்களையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளுடைய ஷேப் கொண்டு வர முடியுங்க. அடுத்த க்ளே டூல்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், க்ளே டூல்ஸ் வந்து ஒன்றும் ஒவ்வொரு வகைக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஒரு டூல் வந்து அந்த டிஸ்டன்ஸ் விட்டு ஒவ்வொரு ஸ்டாம்பு வச்சு ஒரு டிசைனிங் கொண்டு வரத்துக்கு, வால் டிசைனோ அல்லது பேஸ் டிசைனு, ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது கர்வ்டு ஸ்கேல் டூல்ஸ் இருக்குது. இந்த கர்வ்டு ஸ்கேல் டூல்ஸ் எல்லாம் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கர்வ்டான பார்ட்ஸு, ஒரு சைக்ளாய்டிக்கல் கர்வ்டாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டு கர்வ்ஸ்லாம் கொண்டு வர முடியும். இது வந்து இந்த மாதிரி டீத் டைப்பு டூல்லாம் லைன்ஸ் போடுறதுக்கு, டாட்ஸ் வைக்கிறதுக்கு, சேம் டிஸ்டன்ஸ் டாட் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செட்டாக வச்சுக்கணுங்க, ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர் டூல்னு சொல்லுவாங்க. அது ஸ்கேல் டூல்ஸ்னால் இது ஒயர் டூல். இந்த ஒயர் டூல் பார்த்தோம்னா ஒன்று ஒவ்வொரு பர்பஸ். ஒன்று வந்து ரைட் ஆங்கிள் கரெக்டாக வரணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரைட் ஆங்கிள் கரெக்டாக வர்றதுக்கு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒன்றும் ஸ்கேல் வச்சுக்கலாம், அந்த ரோலர் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரோல் பண்ணி பேட்டர்ன் வைக்கிறதுக்கு. இது வந்து ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்குங்க. அடுத்தது இப்போ மாடல் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம் க்ளே டூலை வச்சு தான் முதல்ல எடுத்தோடனே மாடல் செய்யணும். அப்படி இல்லைங்க. முதல்ல ஃபஸ்ட்டு க்ளேவை டப்பாவிலேருந்து எடுத்து நீங்கள் கீழே வச்ச உடனே அதை எடுத்த உடனேயே நம்ம வந்து ஒரு 2 minutes 1 minutes விட்டுடுங்க, அது அட்மாஸ்பியரில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏரெல்லாம் இது பண்ணி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ அதை எடுத்து வந்து முதல்ல ஃபிங்கர் வச்சுங்க பேசிக் ஷேப்பை கொண்டு வரணுங்க. அதை கொண்டு வந்தால் தாங்க அடுத்த டூலே எடுக்கணும். எடுத்தோடனே டூலை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு அந்த டைமென்ஷன், சிமெட்ரிக்கல் டைமென்ஷன் உள்ள ஆப்ஜெக்ட்டு க்ளே மாடல் செய்கிறீங்க. இல்லைன்னா ஸ்லாண்டிங் எந்த பக்கம் இருக்குது. சில பேர் மாடல் செஞ்சு முடித்த உடனே ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னா, நீங்கள் முதல்ல ஃபிங்கரில் அந்த மாதிரி ரஃப் ஒர்க்கு ரொட்டேட் பண்ணி ஆப்ஜெக்டே எடுத்து ரொட்டேட் பண்ணணும்னு இல்லை. சப்போஸ் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது க்ளே அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டே எடுத்து திருப்பி வச்சு மாடல் செய்யலாம். அப்படி இல்லை, அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், ஒரு 2-5 minutes காற்றுல வைங்க, கரெக்டான கண்டிஷனுக்கு வந்துடும். சப்போஸ் அதுவும் நமக்கு வந்து பல்ஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. இந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் சுற்றி எப்படி தேவையோ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மாடல் வந்து டைமென்ஷன் பார்த்து கரெக்டான ஷேப்பு
இப்போது ஃப்ரண்ட்டு, சைடு, டாப்பு இந்த மாதிரி நீங்கள் வியூஸ் பார்த்து மாடல் கரெக்டாக அந்த ஷேப்ஸை வந்து கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து இது வசதியாக இருக்கும். இப்படி தாங்க, அதாவது ரொட்டேட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு மாடலும் ஒரே சைட்லேருந்து பண்ணக்கூடாதுங்க. சுற்றணும், ரொட்டேட் பண்ணி தாங்க மாடல் பண்ணணும். எந்த மாடல் வேணால் செய்யுங்க. ஒரு ஃப்ரூட் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு ட்ரீ பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டெம்பிள் டவர் பண்ணாலும் சரி, ரொட்டேட் பண்ணி பார்க்கணுங்க. அந்த ரொட்டேட் பண்ணி பார்த்தா தாங்க உங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷீட்டை கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லை கீழே உள்ள பேஸோடு அந்த பலகை இருக்கு இல்லைங்களா, வுட் பிளேட்டு, அதோடு கூட திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி தான் நம்ம ஒன்றும் அதே மாதிரி க்ளே மாடல் எதுக்கு நம்ம செய்யணும், க்ளே மாடல் என்ன எதுக்கு சார் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில டிசைன் பார்த்துருப்பீங்க, கார் டிசைன் உங்கள் மனசில் ஓடிருக்கும். இது இந்த இடத்துல இப்படி டிசைன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த டிசைன் இப்படி இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இப்படி ஒரு க்ரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மசில்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க பார்த்தோன்னே. இப்போ அதை வீட்டில் வந்து மாடல் பண்ணி செஞ்சு பார்க்க போகும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அந்த நேரத்தில் நம்மளோட இந்த ஒர்க் பண்ண போகும்போது நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களாம் இது மாதிரி மாடல் செஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 70% அதனுடைய கரெக்டான ஷேப் வந்தோடனே அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு திருப்தி. அது தாங்க நம்ம உடம்போட எல்லா நாடி நரம்புகளை சமநிலைப்படுத்தி நம்மளை சரியான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம உடம்பு வச்சுக்குங்க. அதுக்கு தாங்க ஆர்ட்டுன்னு இருக்குது. இயல், இசை, நாடகம், ஓவியம், சிற்பக்கலை, மேலும் பல்வகையான இந்த மாதிரி மனோ நிலையை சமன்படுத்தக்கூடிய கலைகள் அதுக்கு தாங்க இருக்குது. இது செஞ்சு பார்த்துனுங்க அவார்டாங்க கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நீங்கள் அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டோம், நமக்கு பிடிச்ச டிசைனை நம்ம கொண்டு வந்திருக்கோம், மினியேச்சராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள். அது உடலுக்கு அவ்வளோ, மனதிற்கு ரொம்ப அவ்வளோ ஒரு மருந்து மாதிரிங்க அது. இதுக்காக தாங்க இந்த மாதிரி மாடலிங் பண்ணுறது, கற்றுக்கிறது. இசை கூட பாருங்கள், பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான தாளத்துக்கேற்ற பாட்டு பாடும்போது எவ்வளோ திருப்தியாக இருக்குது. அது மாதிரி தான் பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா, இது ஷெல் மட்டும்தான். இதுக்கு மேலே இதுக்கு இன்னும் அடுத்தது காஞ்ச உடனே எமரி ஷீட் போட்டு பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து நம்ம மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கொண்டு வரலாம். இது வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஷெல் ஷேப் கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.